வணக்கம். எமது தாயகவாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். முதலாவதாக, சவுதி அரேபியாவில் இருக்கும் இலங்கை தூதரகம் ரியாத் விடுத்திருக்கும் ஊடக அறிக்கை ஒன்று, பயனுள்ள உறவுகளே, தேவையுடைய உறவுகள் இதனை விசேடமாக பயன்படுத்துமாறும் அறிய தருகின்றோம். எதிர்வரும் டிசம்பர் 5ஆம் தேதி எதிர்வரும் வியாழக்கிழமை இலங்கை தூதுவருடன் நீங்களும் உரையாடலாம் நிகழ்வின் 9வது அமர்வு இடம்பெற இருக்கின்றது. நீங்கள் இலங்கை தூதுவரிடம் நீங்களும் உரையாடலாம் என்ற நிகழ்வில் 9வது அமர்வு எதிர்வரும் டிசம்பர் 5ஆம் தேதி வியாழக்கிழமை முற்பகல் 9:30 தொடக்கம் பிற்பகல் 1:30 மணி வரை இடம்பெற இருக்கின்றது என்பதை ரியாத்தில் இருக்கும் இலங்கை தூதரகம் மகிழ்வுடன் அறிய தருகின்றது இலங்கையர்களுக்கு. இந்த பயன்பெறும் உறவுகளாக இருந்தால் நீங்கள் 056-174-47-48 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பை மேற்கொள்வதன் மூலம் அல்லது இமோ ஊடாக அழைப்பை ஏற்படுத்துவதன் மூலம் சவுதி அரேபியாவின் இலங்கை தூதுவர் அமீர் அஜ்வத் அவர்களுடன் நீங்கள் நேரடியாக உரையாடுவதற்கான சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அழைப்பை மேற்கொள்கின்ற போது அழைக்கின்றவர்கள் குறிப்பிட்ட அழைப்புகள் சம்பந்தமான பாஸ்போர்ட் இலக்கம், பிற தொடர்புடைய ஆவணங்கள் தம்பசம் வைத்துக் கொள்ளுமாறும் வேண்டிக் கொள்ளப்படுகின்றீர்கள். ஆகவே இந்த சந்தர்ப்பங்களில் சரியான முறையில் பயன்படுத்தி பயன்பெறுமாறு அன்போடு அழைக்கின்றோம். இதே நேரத்தில் பிரச்சனைகளில் இருப்பவர்கள், ஏதாவது உதவிகள் தேவையான உடையவர்கள் இலங்கை தூதுவர்களுடன் நேரடியாக உரையாடும் சந்தர்ப்பத்தில் உங்களுக்குரிய பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகள் உடனடியாக கிடைக்கப்பெறும் என்பதையும் மறந்துவிட வேண்டாம். ஆகவே குறிப்பிட்ட நேரங்கள் இருக்கின்றது. அதற்கு ஏற்றவாறு அந்த நேரங்களுக்கு ஏற்ற நேரங்களை கடைப்பிடித்து தொடர்புகளை ஏற்படுத்தி உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் காண்பதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நிறைய பேர் பிரச்சனைகளோடு இருக்கின்றீர்கள். அந்த உரிய நபர்கள் இதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வாங்கள். இதே நேரத்தில் சவுதி அரேபியாவில் இருக்கும் இலங்கை தூதரகம் தொடர்புகளை எடுத்தால் தொடர்புகள் எடுக்கவில்லை என்ற குற்றம் சுமத்தலும் இருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியாவில் வாட்ஸ்அப் செயலி இயங்கவில்லை என்ற ஒரு அறிவித்தல் ஒன்று எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருந்தது. தற்சமயம் வாட்ஸ்அப் செயலியானது வளமைக்கு திரும்பி இருக்கின்றது. சவுதி அரேபியாவில் வாட்ஸ்அப் செயலி மூலம் பேசுவதற்கு முடியாமல் தடை செய்யப்பட்டிருந்தது ஒரு சில நேரங்களில் கடந்த சில நாட்களாக சில தடங்களுடன் செயற்பட்டு வந்தது. எந்தவித துணை செயலிகளும் இல்லாமல் நேரடியாக துல்லியமான ஒலியுடன் பேச முடிகின்றது தற்சமயம். இருந்தாலும் சிலர் பேச முடியவில்லை என்று சொல்கின்றார்கள். நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள். உங்கள் பகுதிகளில் வாட்ஸ்அப் செயலி வளமைக்கு திரும்பி இருக்கின்றதா கொமெண்டில் தெரியப்படுத்துங்கள். ஒரு சில பேருக்கு மட்டும் சில நேரங்களில் வேலை செய்கின்றது என்ற கருத்துக்களும் இருக்கின்றது. பெரும்பாலும் சவுதி அரேபியாவில் முழுமையாக அப்டேட் வரவில்லை என்ற கருத்துக்களும் இருக்கின்றது. நாடு பூராகவும் ஏற்பட்டிருக்கும் வெள்ள அனர்த்தங்களை தொடர்ந்து தற்சமயம் சென்னை விமான நிலையம் செயல்பாட்டுக்கு வந்திருக்கின்றது. நாட்டில் ஏற்பட்டிருந்த புயல் காரணமாக செயல்பாடுகளை நிறுத்தி வைத்திருந்த சென்னை விமான நிலையம் இன்று அதிகாலை 1 மணி தொடக்கம் செயல்பாட்டுக்கு வந்திருக்கின்றது. 13 மணி நேரம் விமான சேவைகள் முழுமையாக நிறுத்தப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் இன்றும் விமான சேவையில் சில பாதிப்புகள் இருக்கும் என்று எதிர்வுகூறல் வழங்கப்படுகிறது. 26 சர்வதேச சேவைகள், 24 தேசிய சேவைகள் இன்று நிறுத்தப்பட்டிருப்பதுடன் பயணிகள் விமான நிறுவனங்களை தொடர்பு கொள்ளுமாறு வேண்டிக் கொள்ளப்படுகின்றீர்கள். மெட்ரோ ரயில் பயணிகளுக்காக ஆரம்பம். மெட்ரோ ரயில் பயணிகளுக்கு துவங்கியிருக்கிறது. மன்னர் சல்மான் அவர்கள் திறந்து வைக்கப்பட்டிருந்த மெட்ரோ ரயில் இன்று தொடக்கம் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. ரியாத் மெட்ரோவின் 6 வழித்தடங்களில் 3 வழித்தடங்கள் இன்று செயல்பட தொடங்கும். 176 கிலோமீட்டர் நீளமும் 4 முக்கிய நிலையங்கள் உட்பட 85 நிலையங்களை இது உள்ளடக்கியது. மெட்ரோ பயன்பாட்டால் ரியாத்தின் போக்குவரத்து நெரிசல் 30% வரை குறையும் என்றும் எதிர்வுகூறல் சொல்லப்படுகின்றது. 60% மக்கள் மெட்ரோ சேவையை பயன்படுத்துவார்கள் என்றும் எதிர்வுகூறல் வழங்கப்படுகின்றது. மெட்ரோ ரயில் பயணம் செய்வோர் டார்ப் அப்ளிகேஷன் வழியாக டிக்கெட் முன்பதிவு செய்தும் கொள்ளலாம். சவுதி அரேபியாவின் அனைத்து பகுதிகளுக்குமான வாகன வசதிகள்.
ரியாத்திலிருந்து சவுதியின் அனைத்து பகுதிகளுக்கும் செல்வதற்கான வாகன வசதிகள் ரியாத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் செல்வதற்கான தனியாகவோ அல்லது மாத வாடகையாகவோ செல்வதற்கான வாகன வசதிகள் இருக்கின்றன. கம்பெனிகளில் தொழிலாளர்கள் சென்று வருவதற்கான வாகன வசதிகள் கூட இருக்கின்றன. விமான நிலையத்துக்கு செல்வதற்கும் அழைத்து வருவதற்கான வாகன வசதிகளும் இருக்கின்றன. ஷேக் முகமது தொடர்பிலக்கம் 055 69 36 820. அகமட் தொடர்பிலக்கம் 05 80 88 30 56. குவைத்தில் உயிரிழந்த இலங்கை பிரஜை தொடர்பான தகவல் ஒன்றையும் இதில் இணைத்துக் கொள்கின்றோம். தகவல் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு திருமதி முகமது மொஹதீன் பாத்துமா அமீனா. இலங்கை பிரிஜியான திருமதி முகமது மொஹதீன் பாத்துமா அமீனா அவர்கள் கடந்த 9 மாதம் 26 அன்று குவைத்தில் உயிரிழந்திருப்பதாக குவைத்தில் இருக்கும் இலங்கை தூதரகம் ஊடாக வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சு அறிவிக்கின்றது. சென்னை விமான நிலையம் இயல்பு நிலைக்கு திரும்பியதுடன் முதல் விமானமாக வளைகுடா நாடுகளிலிருந்து குவைத் விமானம் குவைத் ஏர்வேஸ் தரையிறங்கியிருக்கிறது. பெஞ்சல் புயல் தாக்கத்தின் பிறகு சென்னை விமான நிலையம் இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் வளைகுடா விமானங்களில் ஒன்றான குவைத் ஏர்வேஸ் முதல் முறையாக தரையிறங்கியிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பாற்று மற்றும் விமான நிலைய செயற்பாடுகள் மீண்டும் தயார் நிலையில் இருப்பதாக உறுதிப்படுத்தப்படுகின்றது. இருந்தாலும் அனைத்து பயணிகளும் அடுத்த சில தினங்களுக்கு தாங்கள் பயணம் செய்கின்ற விமானங்கள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட விமான நிறுவனங்களை தொடர்பு கொள்ளுமாறும் வேண்டிக் கொள்ளப்படுகின்றீர்கள். குவைத் நடத்தும் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலின் உச்சி மாநாட்டின் 45வது அமர்வில் கலந்து கொள்வதற்காக சவுதி அரேபியா இளவரசரும் பட்டத்து இளவரசரும் முகமது பின் சல்மான் அவர்கள் இன்றைய தினம் ஹலிஃபா நாட்டுக்கு வருகை தந்திருக்கின்றார். விமான நிலையத்தில் குவைத் மன்னர் அவீர் அவர்களையும் அல் சஃபா அவர்களையும் சந்தித்திருக்கின்றார். ரியாத்தினுடைய கம்பெனியில் வாகன ஓட்டுநர்கள் தேவை. சவுதி அரேபியாவில் இருப்பவர்கள் மட்டும் ஹவாலா மாற்றிக்கொள்ளப்படும். தங்கள் விவரங்கள் வாட்ஸ்அப்பில் பதிவு செய்யுமாறு வேண்டிக் கொள்ளப்படுகின்றீர்கள். 05 34 14 88 96. இது நேரத்தில் உலகளாவிய தமிழர் நலச்சங்க உறுப்பினர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் அறிவித்திருக்கின்றனர். தகவல் உலகளாவிய தமிழர் நலச்சங்கம், ரியாத், சவுதி அரேபியா. நன்றி உறவுகளே. மீண்டும் இன்னுமொரு சவுதி அரேபியா பற்றிய விசேட செய்திகளின் தொகுப்புகளோடு உங்களை சந்திப்போம்.